எப்போவுமே முட்டைய ரொம்ப விருப்பமா சாப்பிட்றவங்களுக்கு சைட் டிஷ்ஷுக்கு இந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு பிரமாதமா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இத நம்ம ரைஸோட கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வீட்ல சப்பாத்தி தான் செய்ய போறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா தான் செஞ்சுருக்கேன். 7 முட்டை ஒரு கிண்ணத்துல உடைச்சு ஊத்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியா நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையில. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 பேட்சாக ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போடவே வேண்டாம், அப்படியே வெந்துடும். சைடில் இந்த மாதிரி தள்ளினீங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை ஆம்லேட்டை எடுத்து அது கூட சேர்த்து கை நிறையா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.